ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஸ்டடி சேனல். இன்றைக்கி நம்ம விண்டோஸ் டிப் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் மீடியா பிளேயர் ஃபார் விண்டோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் உங்களுக்கு விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் ரிலேட்டடான என்ன டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வீடியோவை நான் 2 நாள்லேருந்து 3 நாளில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பிளேயர் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயருங்க ஒரு பிளேயர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேயரை நீங்கள் கேஎம் பிளேயருக்கு அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். அப்படியே பார்க்க கேஎம் பிளேயர் மாதிரியே இருக்கும். கேஎம் பிளேயரில் இருக்கக்கூடிய நேவிகேஷன் கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஒரு கேஎம் பிளேயர் யூஸராக இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த பிளேயருக்கு அடாப்ட் ஆகிடலாம். தென் இந்த பிளேயரில் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எந்த ஆடுமே வராது. நீங்கள் ஆட் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ண முடியும். அதுதாங்க இதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹைலைட்டு. தென் இதில் நிறைய அட்டகாசமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேயரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து போர்ட் பிளேயர்னு போடுங்க. போர்ட் பிளேயர்னு போட்டிங்கன்னா யூஆர்எல்லாக வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போனீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பான், 32 பிட் 64 பிட்னு. இதை ஒரு சிங்கிள் கிளிக்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். உங்கள் சிஸ்டத்தோட ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டம் எத்தனை பிட்டுன்னு தெரியலாம். நீங்கள் ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டைப்பில் உங்கள் சிஸ்டம் எத்தனை பிட் அப்படிங்கிறத போட்டிருப்பான். அதில் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு 32 வேணுமா 64 வேணுமாங்கிறத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டம் 64 பிட்டு, நான் 64 பிட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபைல் 28 MB தான், ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்போ எஸ் கொடுங்க, இதில் ஓகே கொடுங்க. இந்த ஃபைல் அன்பேக் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இந்த ஃபைலோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மற்ற மீடியா பிளேயர் மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். சும்மா நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது. ஆனால் ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது பார்த்து பண்ணணும். அது என்னங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் நெக்ஸ்ட் கொடுங்க, தென் அக்ரி, நெக்ஸ்ட். இதுதான் அந்த ஆப்ஷன். இதில் ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேரை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. இது ஒரு ஆன்டிவைரஸ். இந்த ஆன்டிவைரஸ் நமக்கு தேவையில்ல. நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். அந்த டைமில் நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த ஆன்டிவைரஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனித்து இந்த இடத்துல டிக்ளைன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். இது வந்து ரொம்ப சின்ன அப்ளிகேஷன், இடத்தையும் கம்மியாக தான் ஆக்குபை பண்ணும். தென் இதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் இருக்கும். வீடியோவும் எந்த லேக்கும் இல்லாமல் ஸ்பீடாக ஓப்பன் ஆகும். இந்த பிளேயர் எப்போவுமே நாட் ரெஸ்பாண்டிங்கில் போய் நிற்காது. ஒரு பெஸ்ட் மீடியா பிளேயர் ஃபார் விண்டோஸ்னே இதை சொல்லாங்க. வாங்க இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணோடனே இதோட வியூ இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ன்னு இதில் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்பை வச்சு நீங்கள் இந்த பிளேயரில் இருந்துக்கிட்டே உங்களோட சாங்கை ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்கள். என்னோடய சாங்கை நான் இ-டிரைவில் வச்சுருக்கேன். இதில் சாங்ஸுங்கிறதுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதில் என்னோட ஆடியோவை நான் உங்களுக்கு காட்ட முடியாது. ஆடியோ காட்டினேன்னா இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் போட்டுருவாங்க. ஸோ நான் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாங்கை ப்ளே பண்ணால் இது எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். இப்படி சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இது ஒன்று தனியாக வந்துடும். இந்த நேவிகேஷன் பேனல் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தனியாக வந்துடும். அதில் எல்லா சாங்ஸுமே இருக்கும். தென் நீங்கள் மறுபடியும் ஃபோல்டரில் பேக் வரது இல்லை வேறு இடத்துக்கு நேவிகேட் பண்ணனாலும் பண்ணி போய் உங்களோட சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேயருங்க. ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையுமே நேவிகேட் பண்ண முடியும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்குது. இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ, வீடியோ, சப்டைட்டில், ப்ளேபேக் இதெல்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறதான ஆப்ஷனை இவங்க இங்கே கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோவில் ஈக்குவலைசர், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளப்பா, கிளாசிக்கா, பேஸா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ராக்ங்கிறது செமையாக இருக்கும் சாங் கேட்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மாற்றி வச்சிட்டிங்க, உங்களுக்கு முதல்ல இருந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே முதல்ல எப்படி இருந்துச்சோ அந்த லெவலுக்கே போயிடும். தென் இதில் இன்னொரு அட்டகாசமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் சப்டைட்டில்ங்கிற இந்த ஆப்ஷனில் இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். ஆனால் இதில் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் வச்சு சப்டைட்டிலோட படத்தை பார்த்துக்கலாம். செம்ம ஈஸியான ஆப்ஷன். நீங்கள் அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் மட்டும் லோட் ஆகும். அதுக்கடுத்து ஸ்பீடாக ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் லோட் ஆச்சுன்னா இப்போ க்ளோஸ் பண்ணுறேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன், டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள்.
இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அது போல்டாக வேணுமா இட்டாலிக்காக வேணுமா எப்படி வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி அதோட சைஸ் என்ன இருக்குனுங்கிறதையும் செட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்டைட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனலோட அப்பாசிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டகாசமான ஆப்ஷன். இது எந்த மீடியா பிளேயர்லையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதிலோட அப்பாசிட்டியை கம்மி பண்ணி நீங்கள் அந்த வீடியோக்கு மேலேயே வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட தேவைகளை மாற்றிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி மாற்றிக்கலாம், சப்டைட்டில் மாற்றிக்கலாம், என்ன வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இதோட அப்பாசிட்டியை கம்மி பண்ணி வீடியோக்கு மேலேயே வச்சு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்னோடய சேனலில் இருக்க ஒரு வீடியோவே நான் அதில் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சைடில் வந்துடும். அதாவது இப்போ ஒரே மூவியில் 2 சாங் இருக்குதுன்னு வைங்க, அந்த 2 சாங்கையுமே கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பக்கம் காமிச்சிடும். இல்லை ஒரு மூவியில் உள்ள 5 சாங்கையுமே நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் 100 சாங்குக்கு உள்ளே அந்த சாங் இருக்குன்னா அந்த மூவியோட ஒரு சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணால் போதும், அதோட மீதி 4 சாங்கும் உங்களுக்கு இந்த சைடில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். இது இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டகாசமான ஆப்ஷன். அப்புறம் இதை ஹைட் பண்ணுறது ஈஸி. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இந்த இடத்துலையும் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்டகாசமான ஆப்ஷன்னே சொல்லுவேன். இதை மாதிரி இந்த பிளேயரில் 3D கொடுத்துருக்காங்க. 3Dயில் எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. இதில் அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. இதில் எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுறது ரெட் கேன் தான். நீங்கள் ரெட் கேன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3D வந்துடும். நீங்கள் ரெட் கேன் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் 3D பார்க்கலாம். 360 இதை மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. 3D மட்டும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெட் கேன் 3D ரொம்ப அழகாக இருக்குது. அது போவையும் 3Dயில் இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் 3D வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேயரை ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் லைனில் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் விண்டோஸ் ரிலேட்டடான டிப்ஸ் இல்லை ஆல்டர்னேட் பிளேயர்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட் லைனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ நான் 2 நாள்லேருந்து 3 நாளில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.